நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டேன். தேங்க்ஸ்டா செல்லம், தேங்க்ஸ். இப்போ கூட கேட்டேன் டாடி நீங்க வருவீங்களான்னு. ஆனா நீங்க வந்துட்டீங்க. சாரிடா மையோ, சாரி. தேவையில்லாம நான் உன்னை அழ வச்சிட்டேன் இல்ல. ஐம் சாரிடா செல்லம், சாரி. பாக்யலட்சுமி ஒரு இல்லத்தரசியின் கதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பாக்யலட்சுமி ஒரு இல்லத்தரசியின் கதை தொடர்கிறது. சாரிடா செல்லம், சாரி. நீங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். எப்படி ராதிகா, நான் எப்படி வராம இருப்பேன்? நீங்க பண்ணது கஷ்டமே இல்லங்கிற அளவுக்கு ராதிகா கஷ்டப்பட்டுட்டா. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவ நிம்மதியா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனாலும் இன்னமும் இவ்வளவு கஷ்டம் துரத்திக்கிட்டே இருக்கு. நீங்க வீட்டு பக்கம் வராமலே இருந்திருக்க கூடாது மாப்பிள்ள. அம்மா ரொம்ப முக்கியம்தான், அதே மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்களும் முக்கியம் தானே. தொல்லைப்படுத்துற பொண்டாட்டியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ராதிகா அப்படியா? உங்களை புரிஞ்சுக்கிற, உங்களுக்காக எவ்வளவு அவமானத்தை சகிச்சுக்கிற ஒரு பொண்ணா தானே இருக்கிறா. இவளை நீங்க நட்டாத்துல விடலாமா? தப்புதான் அத்தை. ராதிகாவையும் மையவையும் இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் குழப்பத்திலையும் நான் தள்ளிருக்கவே கூடாது. ஏன் தப்புதான், எல்லாமே ஏன் தப்புதான். எல்லாமே ரொம்ப குழப்பமா போயிட்டு இருக்கு. எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியல. பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன், முடியல. அந்த கன்ஃபியூஷன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணத்தை. முடியல. ரொம்ப ஹர்ட் ஆகிறது ராதிகாவும் மையும் தான். ஐம் சோ சாரி ராதிகா. இவ்வளவு பெரிய குழப்பம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்க பசங்க, ஆனா மயு அப்படி இல்ல. மயுவை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்கல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. மயுவையோ இனியாவையோ நான் பிரிச்சு பார்த்ததே இல்ல. ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி தான் சொல்றேன்ல. நடக்கிற குழப்பத்துல சரியா என்னால யோசிக்க முடியல. ஆனா இப்போ இப்போ தெளிவா இருக்கு. தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? இங்கேயே இருந்துட போறீங்களா?